நேர்களே, மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் மக்கள் தீர்ப்பை எழுதிவிட்டார்கள். அதோடைய முடிவு என்ன அப்படிங்கிறது மெதுமெதுவாக நமக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வரக்கூடிய அப்டேட்ஸை துல்லியமாக உங்களுடைய திரையிலையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். நம்மோடு அரங்கத்தில் விருந்தினர்களும் இது பற்றி விவாதிப்பதற்காக இணைந்திருக்கின்றார்கள். நான் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறேன். எக்ஸிட் போல்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் பெரும்பாலும் பிஜேபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜார்க்கண்டில் எக்ஸிட் போல்ஸே மிக்சடாக தான் வந்திருக்கு. ஒரு 3 எக்ஸிட் போல் இந்த பக்கம், இன்னொரு 3 எக்ஸிட் போல் அந்த பக்கம், சில பேர் தொங்கு சட்டமன்றம் வரும்னு ஜார்க்கண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவுமே அவ்வளோ கணிக்க முடியாத களமா இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் சொல்றதை பார்ப்போம். ஸோ ஒரு முன்முடிவுக்கு வர முடியாத தேர்தல் தான் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளில் வந்து எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து இந்த முறை மிக தெளிவாக ரொம்ப துல்லியமாக தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் முழுமனதாக நம்புகிறோம். அதற்கு 3 காரணிகள் என்னால் சொல்ல முடியும். மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் பதிவாகாத அதிக வாக்கு எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மகாராஷ்டிராவில் யோசிப்பாங்க. அப்படி இல்லை. இந்த முறை வந்து நீங்க நல்லா சில மணி துளிகளில் நமக்கு விவரம் தெரிஞ்சிடும். மக்கள் பெருமளவில் வந்து வாக்கு அளித்ததுக்கு காரணம் என்னன்னா 60% இதுவரைக்கும் பெண்களின் வாக்கு தொட்டதில்லை. ஆனால் இந்த முறை மகாராஷ்டிராவில் பெண்கள் வாக்கு எண்ணிக்கை வந்து ஆண்களுக்கு இணையாக 65% மேலே 65.72 அளவுக்கு வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இது இந்த லாட்லி பெஹன் யோஜனாங்கிறது வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. திரண்டு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இந்த முறை மிக தெளிவாக வந்து அது வந்து என்டிஏ சர்க்கார் அது தமிழ்நாடு மாடலில் அதுக்கு முன்னாடியே வந்து கொரோனா காலகட்டத்தில் மகளிருக்கு முதல்ல பணம் இந்தியா முழுக்க பணம் கொடுத்தது மோடி அவர்கள் தான். அதை ஃபாலோ பண்ணி அவங்க வேணா பண்ணியிருக்கலாம். முக்கியமாக நம்ம சொல்றது என்னன்னா, இண்டி கூட்டணியில் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பயம் வந்துருச்சு. நிறைய ஹோட்டல் புக் பண்ணிட்டாங்கன்னு வேற கார்த்திகேயன் சொன்னாரு. அதே மாதிரி தன்னுடைய தோல்வியை முன்னவே இனியன் ஒத்துக்கிட்டாரு. இல்லை, புக் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை, பண்ணியிருக்கிறாங்க. அது முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இனியன் வேற ஒரு குறிப்பு சொன்னார். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேர்தல் கருத்து கணிப்பில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச தொடர் தோல்விகள் காரணமாக ராகுல் காந்திக்கு தேர்தல் மேலேயே இனிமேல் நம்பிக்கை இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அவருக்கு வந்து இப்போவே வந்து எந்த தேர்தல் முடிஞ்சாலுமே உடனே என்ன சொல்கிறாங்க, தோல்விக்கு காரணமாக தேர்தல் கமிஷன் சரியில்லை, வாக்கு எந்திரம் சரியில்லைன்னு. இப்போ தபால் எண்ணிக்கை வாக்கு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டி கூட்டணி வந்து இரட்டை இலக்கம் கூட வரவே இல்லை. ஒவ்வொரு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மிக கூடுதலான எண்ணிக்கையில் வந்து 40க்கும் அதிகமான இடங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அதே தான் ஜார்க்கண்ட்லேயும் இருக்கிறது. அதனால் இப்போ தபால் வாக்குகள் வந்து எப்பவுமே ஒரு முத்தாய்ப்பாக ஒரு எந்த நிலவரம் என்பதை தெளிவாக சொல்லிவிடும் வாக்குகள். அந்த வாக்குகளில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை 2 மாநிலங்களும் தரப்போகிறது என்பதற்கான அச்சாரமாக வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விடயமாக பார்க்குறோம். எல்லாத்தோட முக்கியம், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் போன மக்களவை தேர்தல் ட்ரெண்டை பற்றி கூட குறிப்பிட்டாங்க. ஆனால் மக்களவை ட்ரெண்டில் வந்து நாங்கள் 27% அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கோம். சீட் எண்ணிக்கை அதிகமாக வாங்கினாங்க, இல்லைன்னு சொல்லலை. இண்டி கூட்டணியில் அவங்க வாங்கின வாக்கு எண்ணிக்கை அவங்க போட்டியிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோடது வந்து 15%க்கும் குறைவாக தான் அவங்க வாங்கினாங்க. ஒருத்தர் 16 வாங்கினாங்க, ஒருத்தர் 15 வாங்கினாங்க. அதாவது எதற்காக இதை சொல்ல வரேன் என்றால், அதிக எண்ணிக்கை வாங்கியிருந்தாலும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய வெற்றி எண்ணிக்கை தான் சற்று குறைந்ததே தவிர வாக்கு எண்ணிக்கை பாஜக வசம் குறையாமல் இருக்கிறது என்பதை மக்களவை தேர்தல் முடிவுகள் தெளிவாக தெரியப்படுத்தியது. ஆனால் இந்த முறை நடக்கும்போது அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பதால் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இதே நிலை தான் இன்னும் ஜார்க்கண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பென்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. அதே தான் காங்கிரஸும் வெளிப்படுத்துது. நான் 2 பேருக்குமாவே தான் இந்த கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் ஒருத்தராக கூட பதில் சொல்லலாம். நீங்கள் உங்கள் கூட்டணியாக தான் ஜெயிக்க முடியும். 2 கட்சியுமே ஒரு தனி மெஜாரிட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கான சீட்டுகளை காங்கிரஸும் போட்டியிடலை, பிஜேபியும் போட்டியிடலை.
அப்போ இந்த போஸ்ட் போல் சினாரியோன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கூட்டணியாக எண்ணிக்கைகள் வந்த பிறகு போன தேர்தலிலே பார்த்தோம், இங்கேருந்து சிவசேனா அந்த பக்கம் போனது, இப்போ சிவசேனாவே 2ஆக இருக்குது. அப்போ திரும்பி அவங்க ஒன்றா சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதோ இல்லை என்சிபியில் ஒரு மாற்றம் வர்றதோ, இங்கேருந்து அங்கே மாறக்கூடிய வாய்ப்புகள், எம்எல்ஏக்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், இல்லை மொத்தமாக கட்சியே மாறக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வச்சு தான் இந்த ரெசார்ட் அரசியல் இப்பே தொடங்கியிருக்கு அப்படின்னு திரு கோட்டீஸ்வரன் கூட சொன்னதை பார்த்தோம். ஜெயிச்சிட்டாலுமே கூட ஆட்சி அமைப்பது உறுதி இல்லைன்ற நிலை 2 கூட்டணிக்கும் இருக்கா? அப்படி இல்லை. இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சிவசேனாங்கிறது வந்து மராட்டிய மாநிலத்தின் ஒரு அந்த மண்ணின் ஒரு கட்சி. அதை கொண்டு செலுத்திய பால் தாக்கரே அவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தில் தன் மறைவு காலம் வரைக்கும் அவர் கடைபிடித்தது, காங்கிரஸை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருந்தார். எந்த நிலையிலும் அவர் வந்து அந்த சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. அந்த அடிப்படை கொள்கையிலிருந்தே அந்த கட்சி எப்போ மாறியதோ அப்போவே அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் ஆயுசு முழுக்க காங்கிரஸ்க்கு வாக்களிக்காதவங்க எப்படி அந்த கூட்டணியில் இருப்பாங்கங்கிறத உத்தவ் தாக்கரே யோசிக்க தவறிவிட்டார். அந்த மாதிரி அந்த பிரிவு வந்ததுக்கு காரணம் வந்து அங்கே யாரும் பிரிஞ்செல்லாம் வரலாம், மொத்த கட்சியுமே அங்கேருந்து வந்திருக்கு. அது ஏதோ பாஜக எல்லாம் உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த இடத்துல. அதனால தான் அதோட சின்னம், அதோட இதெல்லாம் தேர்தல் கமிஷன் கொடுக்கல. அங்கே மக்கள் எப்படி வந்து கலைஞர் அவர்களை எதிர்த்து வைகோ அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரிவினை வந்தபோது அந்த எப்படி வந்து கட்சியில் உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் யாருக்கு இருக்காங்க, கமிட்டி உறுப்பினர் யாருக்கு இருக்காங்கன்னு பார்த்து அதை தேர்தலுக்கு வந்து கமிஷன் முடிவெடுத்ததோ அதே போல் சிவசேனாவுக்கும் முடிவெடுத்தது. அந்த நிலை இனிமேல் வரப்போகிறதில்லை. ஏன்னா இப்போ தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, இது சிவசேனா ஷிண்டே அவர்கள் தலைமையில் இருப்பது தான் உண்மையான கட்சிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க காங்கிரஸ் கூட கொள்கைக்கு விரோதமாக போய் எவ்வளவு இருந்தாலும் அதனால் பெரிய மாற்றம் எதுவும் வரப்போவதில்லை அப்படிங்கிறது என்னுடைய தெளிவான கருத்து. நம்ம தொடர்ந்து பேசுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.